أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இசை முரசு எஃப்எம்மின் நேயர்களே, தினந்தோறும் நாம் அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் நபிகளார் எவ்வாறு ஒரு தாய்க்கு, பால்குடி சகோதரிக்கு, நண்பருக்கு, கொள்கை சகோதரருக்கு என்றெல்லாம் அழுதார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். இன்றைய இறுதி உரையில் வானவரின் அழுகையும் வல்லல் நபியின் அழுகையும் எனும் தலைப்பில் இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம். முஸ்லிம்களாக நாம் அனைவருக்கும் சொர்க்கம் நரகத்தை நம்புகிறோம். நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகத்தில் வீழ்பவர்கள் பெரும் நஷ்டமடைந்தவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வாக்கோடு, பணத்தோடு, அந்தஸ்தோடு, குடும்ப பின்னணியோடு வாழ்ந்தாலும் யார் நரகத்துக்கு செல்கிறார்களோ அவர்கள் கேவலத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். உண்மையில் இந்த உலகத்தில் பணத்தை இழப்பதோ, குடும்பத்தை இழப்பதோ நஷ்டம் அல்ல, மாறாக சூனத்தை இழப்பதுதான் பெரும் நஷ்டம். நரகில் நுழைபவனே அனைத்தையும் இழந்த நஷ்டத்திற்கு உள்ளாகிறான். நாம் சொர்க்கம் நரகத்தை கண்ணால் காணாதவரால் அதனுடைய வீரியத்தை குறித்து உணர்வற்றவர்களாக இருக்கின்றோம். கற்களும் மனிதர்களும் விறகாகும் நிந்தை நரகத்தில் மட்டுமே நடைபெறும். அந்த காட்சியை நாம் எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் வர்ணித்தாலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி பெருமானாருக்கு வர்ணித்ததை போல நிச்சயமாக ஆகாது. ஆம், அந்த வர்ணிப்பில் அதனை வர்ணித்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அழத் தொடங்கினார்கள். அந்த வர்ணிப்பில் கருணை கடல் ரஹ்மத்துல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழத் தொடங்கினார்கள். நபிகளால் அழ வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் என்னதான் இருந்தது பார்க்கலாம். வழக்கமல்லாத ஒரு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகை தந்தார்கள். அப்போது நபிகளார் கேட்டார்கள், ஜிப்ரீலே, உம்முடைய முகத்தை அச்சத்தால் நிறம் மாறியவராக உம்மை பார்க்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்டபோது ஜிப்ரீல் கூறினார்கள், நரக நெருப்பை ஊதி எரிய வைப்பதற்கான குழலுடன் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி உம்மிடம் வந்திருக்கிறேன் என சொன்னார்கள். அதற்கு நபிகளார், ஓ ஜிப்ரீலே, நரகை குறித்து வர்ணியுங்கள், அந்த நெருப்பு குண்டத்தை குறித்து வர்ணியுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நரகின் நெருப்பு வெள்ளை நிறமாகும் முறை 1000 ஆண்டுகள் மூட்டப்பட்டது. பின்னர் அந்த நெருப்பு சிவப்பாக ஆகும் வரை 1000 ஆண்டுகள் மீண்டும் மூட்டப்பட்டது. பின்னர் அந்த நெருப்பு கருப்பாக ஆகும் வரை 1000 ஆண்டுகள் மீண்டும் மூட்டப்பட்டது. கருப்பு என்றால் சாதாரண கருப்பு அல்ல, அதன் ஜுவாலைகள் ஒரு நாளும் அணைந்து போகாத கருப்பு. நபியே, உம்மை தூதராக அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக, ஊசியுடைய ஓட்டை அளவுக்கு அந்த நெருப்பிலிருந்து ஒரு சிறு பகுதி இந்த பூமியில் பட்டால் இங்கு வாழும் அனைவரும் அதன் சூட்டில் கரிந்து போய்விடுவார்கள். நபியே, உம்மை தூதராக அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக, நரகத்தை பாதுகாக்கும் காவலர்களில் ஒருவர் இந்த பூமிக்கு வருகை தந்தால் அந்த காவலருடைய அருவருப்பான தோற்றத்தின் காரணத்தினால், மோசமான வாடையின் காரணத்தினால் பூமியில் உள்ள அனைவரும் மரணமடைந்து விடுவார்கள். ஒரு நரக சங்கிலியின் ஒரே ஒரு வளையத்தை இந்த பூமியின் ஏதாவது ஒரு மலை மீது வைத்தால் அந்த மலை பூமியின் அடித்தட்டு வரை அவிழ்ந்து போய்விடும் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், போதும் ஜிப்ரீலே, போதும், என் இதயம் நின்றுவிடும் போல் இருக்கிறதே என்று சொன்னார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்க்கும்போது அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், ஓ ஜிப்ரீலே, அல்லாஹ்விடத்தில் உமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது, நீர் ஏன் அழுகிறீர் என்று கேட்டபோது ஜிப்ரீல் சொன்னார், நான் ஏன் அழக்கூடாது, அல்லாஹ் என் மீது புரிந்திருக்கும் பேருபகாரத்தின் அழைத்தால் அழுகின்றேன். அல்லாஹ் நினைத்திருந்தால் என்னை வேறு எதுவாகவும் படைத்திருக்கலாம். அப்படி படைத்திருந்தால் ஷைத்தானை போன்று, ஹாரூத் மாரூத்தை போன்று நானும் சோதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறி அழத் தொடங்கினார்கள். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழத் தொடங்கி விட்டார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு நபிகளார் அவர்கள் அன்சாரி தோழர்கள் இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அப்போது அன்சாரி தோழர்கள் தங்களுக்குள் விளையாடி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நபிகளார் சொன்னார்கள், உங்கள் முதுகுக்கு பின்னால் நரகை வைத்துக் கொண்டு நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரித்து நிறைவாக அழுதிருப்பீர்கள், உணவையும் பானங்களையும் குறைவாக்கி இருப்பீர்கள், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் வழிகளை தேடி இருப்பீர்கள் என்பதாக நபிகளார் அவர்கள் எச்சரித்தார்கள்.
நெருப்பின் மறுபெயர் தான் நரகம். அங்கு இருக்கும் அனைத்தும் நெருப்பு தான். உணவும் நெருப்பு, உடையும் நெருப்பு, குடிக்கும் நீரும் நெருப்பு, நிழலும் நெருப்பு, அனைத்தும் நெருப்பாகி போன அந்த இடம், அதன் வாடையை கூட நுகராத வண்ணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். கடந்த 10 நாட்களாக இந்த உரையை கேட்ட மக்கள் அனைவரும் நம்மளுடைய இந்த ரமலானில் அதிகமாக நம்முடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் சிந்துவோம். அந்த கண்ணீர் நிச்சயமாக இறைப்பாதையில் சிந்திய கண்ணீர் மறுமையில் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவனத்தை நோக்கி நம்மை இட்டு செல்லும். இதை கேட்கும் அனைவரும் எனக்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினருக்காகவும் உங்களுடைய கண்ணீர்களை எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ரமலான் தொடரை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிருதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.